இந்த மாரி மொக்க கமெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் வந்து அதுக்கு தகுந்த மாரி பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் ஆகுறது பதிலா பிரயோஜனமா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது கேட் ஒருத்தர் வீட்டு கேட்லயும் நோ பார்க்கிங் அப்படின்னு போடுறாங்க இல்லையா? அது வந்து சட்டப்படி கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னா ஒரு ரீசென்ட் ஒரு கேஸ்ல அது தப்புன்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நோ பார்க்கிங் அப்படின்றது கேட் முன்னாடி நிறுத்தாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் போடுறது வேற. நோ பார்க்கிங் அந்த வசனம் வந்து அந்த பர்ட்டிகுலர் டயலாக் வந்து டிராஃபிக் போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி வேணா போடலாமே தவிர, நம்ம இண்டிவிஜுவலா அத வந்து ஒரு போர்டா ஆக்கி போடுறோம் இல்லையா? அது சட்டப்படி குற்றமா. ஸோ கேட் முன்னாடி போடாதீர்கள் ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வெஸ்ட்டா போடலாம். பட் நோ பார்க்கிங் அப்படின்றது ஒரு வேர்ட் ஆஃப் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட். பட் ஏன் அப்படின்னா, எல்லா வண்டியும் ரோடு டாக்ஸ் பே பண்ணுறதுனால அவசரத்துக்கு எல்லா ரோட்லேயும் ஓரங்கட்டி அடுத்தவங்க நியூசன்ஸ் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நிப்பாட்டலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நல்ல விஷயன்றதை விட அந்த வாகன உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், ரோட் டேக்ஸ் பே பண்ணுறோம், லைஃப் டைம் டேக்ஸ் அந்த வெஹிக்கிளுக்குன்னு ஒரு டேக்ஸ் பே பண்ணுறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் ப்ரைவேட் இடங்கள் நிறுத்தினானா கேள்வி கேட்பாங்க. அது வேற. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சட்டப்படி நோ பார்க்கிங் உங்களுடைய லைட்டெல்லாம் போட்டு பார்க்கிங் லைட் போட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆபத்துகள் இல்லாமல் நிறுத்துறதுக்கு எல்லா இடத்துலையும் உரிமை இருக்குது. பட் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அடுத்தவங்க கேட்டை திறந்து வெளியே போக முடியாத அளவுக்கு இல்லை ஒருத்தவங்க பார்க்கிங்கில் வச்சுருப்பாங்க, இது கொஞ்ச நேரத்தில் நம்ம விட்டுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிட்டு பொறுமையாக 3 மணி நேரம் தள்ளி வரதுக்குள்ள அவன் கார் மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் காரை தூக்கிட்டு போயிடுவாங்க சேஸ் பண்ணி. அப்புறம் நீங்கள் போய் ஃபைன் கட்டணும். இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் நான் தெரிவிக்கணும்னு நினச்சேன். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது தெரிந்து கொண்டா கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் திட்டி அசிங்கமாக திட்டுவீங்களா அதுமாதிரி திட்டி விடுங்க. நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு அடுத்தது பிரயோஜனமான வீடியோ ஏதாவது போடலான்னு பார்க்கணும். நான் நம்ம ஆள் போட்டிருக்காரு சூப்பர் கமெண்ட். இப்படிலாம் பிரயோஜனமாக போடுங்க பாஸ். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம நாடு ரொம்ப பெருசாக வளர்ந்துரும். ஓகேவா? இதே மாதிரி போட்டுட்டே இருங்க. ஒரு வீடியோவாக பார்த்து இந்த மாதிரி உன் மூஞ்ச தள்ளிவையோ மூக்க தள்ளியோ வாயை தள்ளிவையோ இப்படி போட்டுருங்க. நம்ம நாடு நல்லா வளர்ந்துரும்.